ஹalleluya, praise the Lord. உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நமக்காக பேசுகிறார். அவருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்பாது. அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு, விடுதலை உண்டு, நிச்சயம் அற்புதம் உண்டு. ஹalleluya. நேற்று இரவு வரைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் சில கலக்கங்கள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். இத்தனை காலம் ஆயிற்றே, ஒரு நன்மை இல்லையே, ஒரு விடுதலை இல்லையே என்று சங்கடத்தோடு மனவேதனையோடு கூட இருக்கலாம். அல்லது எந்த காரியமே வாய்க்கவில்லை என்று சொல்லி மனம் சோர்ந்து போயிருக்கலாம். மனம் கலங்காதிருங்கள். உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசி உங்கள் ஜெபத்தை கேட்கப் போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் காத்திருக்கிறவர்களை வெட்கப்படுத்த மாட்டார், கூப்பிடுகிறவர்களை புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. யோபு என்ற பக்தனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் இருந்த நிலைமை, அவன் ஆஸ்தி, அவன் குடும்பம், அவனுடைய சம்பூர்ணமான நன்மைகள், ஆசீர்வாதங்களை அவன் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டான் தேவனிடத்திலிருந்து. அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், ஒரு பொல்லாப்பு செய்யாதவன், பாவம் செய்யாதவன், தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவன். ஆனால் சாத்தானுடைய சவாலில் அவன் ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போனான். இழந்தது மாத்திரமல்ல, அவன் சரீரத்தில் வியாதிப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனால் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கை வெளிப்படுத்துகிறான். உங்கள் வாழ்க்கையில் கூட சில யுத்தம், சில போராட்டம், சில இழப்பு, சில கண்ணீர், சில துக்கம், சில கையின் பிரயாசங்களை ஒன்றுமில்லாமல் போகிற நிலைமை, உங்களுக்கென்று ஒரு ஆதரவில்லை, உங்களுக்கென்று ஒரு தேற்றுதல் இல்லை என்று சொல்லி மனம் உடைந்து போயிருக்கலாம். கலங்காதிருங்கள். பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது யோபு வாழ்க்கையில கர்த்தர் இழந்ததை ஜெபிக்கும்படி செய்து திரும்ப கொடுத்தார். ஹalleluya. ரெட்டிப்பாய் கொடுத்தார். சாத்தானை வெட்கப்படுத்தினார். உங்களுக்கு தேவன் உங்கள் கூப்பிடுதலை கேட்கிறார். உங்கள் உள்ளத்தின் வேதனையை பார்த்து உங்கள் மன்றாட்டை கேட்கிறார். நிச்சயம் பதில் கொடுப்பார். மனம் கலங்காத யோபுவினுடைய பொறுமை நமக்கு அவசியம். அவசரப்பட்டு எதையும் பேசிவிடாதிருங்கள், அவிசுவாசமாய் பேசிவிடாதிருங்கள், அல்லது நம்பிக்கையற்று பேசிவிடாது. இனி வாழவே முடியாது, இதுக்கு முடிவெல்லாம் நான் செத்து போனாதான் அப்படின்னெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. கர்த்தரிடத்தில் பொறுமையாக இருக்கும்பொழுது நம்பிக்கையாக பேசுங்க, விசுவாசமாக பேசுங்க, கர்த்தரை துதியுங்கள், அற்புதம் நடக்கும். அது மாத்திரமல்ல, தாவீது வனாந்தரத்தில் இருந்த பொழுது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடுகிறார், ஜெபிக்கிறார். எத்தனை இக்கட்டுகள், எத்தனை போராட்டங்கள் தாவீதுக்கு வந்தது. அவனை சுற்றி 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 எதிரிகள் எல்லாம் எழும்பிக் கொண்டிருந்த பொழுதும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், அவர் ஆலயத்தில் அபயமிட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த கூப்பிடுதல் கர்த்தருடைய செவிகளில் போய் ஏறிற்று என்று சொல்லுகிறார். நம் ஜெபம் எங்கிருந்தாலும், எப்படிப்பட்ட வனாந்தர நிலைமையில் இருந்தாலும், எத்தனை வேதனை, கண்ணீர், துக்கத்தில் இருந்த எத்தனை சத்துருக்கள் மத்தியில் இருந்தாலும் நம் ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் கொடுப்பார். தாவீதை சத்துருக்களிலிருந்து விடுவித்தார். உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் கையின் பிரயாசங்களையும், ஆவிக்குரிய ஓட்டத்தையும் தடை செய்யும்படி, முன்னேற விடாதபடி பிரச்சனை கொண்டு வந்து, போராட்டத்தை கொண்டு வந்து சூழ்ந்திருக்கிற சத்துருக்களை தேவன் துரத்தி அடித்து உங்கள் தலையை உயர்த்துவார் தாவீதை போல. ஹalleluya. தொடர்ந்து கூப்பிடுங்கள், நிறுத்தி விடாதிருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கண்ணீர், வேதனை, பாடு, துக்கம், வியாதி, படுக்கை, மரண பயம் எல்லாம் வேதனைப்பட்டிருக்கிற நிலைமையை மாற்றி அமைக்கிற ஒரே ஒரு வழி ஜெபம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். சிலுவையில் நமக்காய் ஜெபிக்கிறார், கெத்செமனில் நமக்காய் ஜெபிக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்கும்படி தன்னையை கையெழுத்து மரித்தோரிலிருந்து ஜீவனோடு உயிர்த்தெழுந்தார். அவரை நோக்கி இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்கள் நம்பிக்கை விட்டு விடாதிருங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே வேதனை, கண்ணீர், துக்கம், பாடுகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன் என்ற வார்த்தையின்படி இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஏற்ற துணைக்காக, நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக, ஆண்டவரே வீட்டின் காரியத்துக்காக, குடும்பத்தின் காரியத்துக்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, கணவன் ரட்சிப்பு, இன்னும் ஆண்டவரே விட்டு தீர்க்க வேண்டிய வீட்டின் காரியங்கள், ஆண்டவரே சொந்த காரியங்கள் மற்றும் எல்லா காரியங்கள், இன்றைக்கு வந்து சேர வேண்டிய பண உதவிகள், வேலை
வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நன்மைகள், சுகபலன், ஆரோக்கிய விடுதலை, இப்படி எந்தெந்த காரியத்துக்குள்ள ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, காத்திருக்கிறாங்களோ, கர்த்தர் இப்பொழுது செவியை சாய்த்து கேட்கிறதற்காய் நன்றி. இவருடைய பெருமூச்சை, இவருடைய கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிற யோபுவுக்கு இரட்டிப்பாய் கொடுத்தது போல கொடுப்பீராக. தாவீதை சிங்காசனத்துக்கு உயர்த்தினது போல இவர்களின் குடும்பத்தையும் சந்ததியும் பிள்ளைகளையும் சகலத்திலையும் உயர்த்துவீராக. நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல வீட்டின் ஆசீர்வாதங்களை கொடுத்து இவர்களை உயர்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பலனடைந்து எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, கர்த்தரை நோக்கி பார்க்க, இதுவரைக்கும் இருந்த எல்லா வியாதிகளும் சுகமாக, எல்லா பிசாசின் கட்டுகள் உடைந்து போக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. இப்பொழுதே சிலுவையின் வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இறங்கி, ஒவ்வொரு மேலும் இறங்கி இப்பொழுதே விடுவிக்கிறதற்காக நன்றி. கூப்பிட்ட கூப்பிடுதலும் ஜெபங்களும் உம் சந்நிதியில் எட்டியிருப்பது நன்றி. நிச்சயமாய் பதில் கொடுக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கூப்பிடுதலை கேட்டிருக்கிறார். அற்புதம் செய்வார்.